ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எனக்கு ஆண்டவர் காலையில கொடுத்த அந்த சத்தத்தையும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நாம் படிக்கலாம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தமாக தேவன் நமக்கு கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்துக்கு நான் கொடுக்கிற தலைப்பு இளைப்பாறுகிற காலம். இளைப்பாறுகிற காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் காலம். கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் உன் அடிமைத்தனத்தையும், ஹalleluya, கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுகிற காலம். இந்த ஜூலை மாதம் ஒரு சிலருக்கு இளைப்பாறுதலின் காலமாக ஆண்டவருடைய கரத்திலிருந்து வருகிறது. இந்த ஜூலை மாதம் ஒரு சிலருக்கு ஆண்டவருடைய கரத்திலிருந்து ஒரு இளைப்பாறுதலை கொண்டு வருகிற மாதமாக, உன் அடிமை உடைகிற ஒரு மாதமாக, உன் தத்தளிப்பு நீங்குகிற ஒரு மாதமாக, ஹalleluya, உன் துக்கம் மாறுகிற ஒரு மாதமாக இந்த புதிய மாதம் ஒரு சிலருக்கு வருகிறது. கர்த்தர் இந்த ஜூலை மாதத்தை சிலருக்கு இளைப்பாறுகிற ஒரு மாதமாக வாக்கு பண்ணுகிறார். ஹalleluya. இந்த ஜூலை மாதம் 2024 இந்த ஜூலை மாதம் ஆண்டவரை நம்பி இருக்கிற ஒரு சிலருக்கு தங்களுக்கு இருக்கிற கொஞ்சம் பலத்திலே உண்மையாய் ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி நடக்கிற ஒரு சிலருக்கு இந்த ஜூலை மாதம் ஒரு இளைப்பாறுதலின் காலமாக, ஒரு இளைப்பாறுதலின் காலமாக ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உன் துக்கத்தையும் கர்த்தர் உன் தத்தளிப்பையும் நீக்கி நீ அடிமைப்பட்டிருந்த அடிமைத்தனத்தின் நுகத்தடிகளை முறித்து உன்னை இளைப்பாறுகிற ஒரு காலமாக இந்த ஜூலை மாதம் சபைக்குள் இருக்கிற சிலருக்கு சம்பவிக்க போகிறது என்று கர்த்தர் சத்தமாய் சொன்னார். ஹalleluya. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Amen. பல வருஷங்களா தத்தளிப்பு, பல வருஷங்களா ஏதோ ஒரு அடிமைத்தனம், பல வருஷங்களா நிவர்த்தி செய்ய முடியாத ஏதோ ஒரு துக்கம். ஆனா கர்த்தரை சிலர் உண்மையாய் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அடிமைத்தனத்தின் நடுவிலும், சிறையிருப்பின் நடுவிலும், துக்கத்தின் நடுவிலும், தத்தளிப்பின் நடுவிலும் விசுவாசத்தை அழிக்க கொடுக்காதபடிக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும், கொஞ்சம் கிருபை இருந்தாலும் ஒரு சிலர் கண்ணீரோடு ஆண்டவரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவரை தொடர்ந்து அவருடைய கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள். சோர்ந்து போகாமல் எரிகிற அக்கினி நடுவே நடந்தாலும், பெரிய வெள்ளத்திலே சுக்கி போய் அமிழ்ந்து போக வேண்டிய நிலைமை வந்தாலும், இன்னும் ஒரு சிலர் தங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலத்திலே ஆண்டவரை உண்மையாய் தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஜூலை மாதம் உனக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலமாக என்னுடைய கரத்திலிருந்து உனக்கு புறப்பட்டு வருகிறது. This month of July is a month of rest to you. நீ கடந்த காலங்களிலே சந்தித்த சில துக்கங்களுக்கு முடிவுண்டாக்குகிற மாதம். நீ கடந்த காலத்திலே சந்தித்த சில தத்தளிப்புகளுக்கு முடிவுண்டாகிற மாதம். நீ கடந்த மாதங்களிலே, கடந்த வருஷங்களிலே சந்தித்த சில அடிமைத்தனத்தின் நுகத்தடிகள் முறிக்கப்படுகிற ஒரு மாதமாக, ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை கொண்டு வருகிற மாதமாக இந்த மாதம் சம்பவிக்கும். ஹalleluya. Hallelujah. 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 இந்த வருஷம் ஆரம்பிச்சதிலிருந்தே சிலருக்கு சூழ்நிலைகள் நல்லா இல்ல. இந்த வருஷம் ஆரம்பிச்சதிலிருந்தே, முதல் மாதத்திலிருந்தே சிலருக்கு சூழ்நிலைகள் ஆசீர்வாதமா இல்ல. ஒரே கசப்புக்கு மேல் கசப்பு, வேதனைக்கு மேல் வேதனை, துயரத்துக்கு மேல் துயரம், சாம்பலுக்கு மேல் சாம்பல், மகிமை இல்ல, சிறுமை, ஓ ஹalleluya, பெருமை இல்ல, அவமானம், வேதனை, வெட்கம், வெளியே வாயை திறக்க முடியல, வீட்டை விட்டு வெளியே வர முடியல. ஆனாலும் அறை கதவை பூட்டி உன் படுக்கையிலே உன் கட்டிலை ஈரமாக்கி கண்ணீரினால் தேவனை தேடிக் கொண்டிருந்த உனக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம், இந்த ஜூலை மாதம் எல்லா அடிமைத்தனமும் உடைக்கப்படுகிற ஒரு மாதமாக, தத்தளிப்பு நீக்கப்படுகிற மாதமாக, துக்கம் ஒழிக்கப்படுகிற ஒரு மாதமாக, உனக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை கொடுக்கிற மாதமாக, இதோ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், இதோ நான் உன்னை நினைத்திருக்கிறேன், உன் ஜெபத்திற்கு நான் பதிலை கொண்டு வருகிறேன், இதோ உன்னை நான் பலப்படுத்துவேன். Thank you holy Lord. நன்றி 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 நன்றி. Praise the Lord. Hallelujah. 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 நீ காலையில் எந்திரிச்சு அப்படியே ஜெபம் பண்ணு.
நீங்க தான் என்னை கொண்டு பேசிட்டு இருந்தீங்க இது வரைக்கும். ஆனா இனி நீங்க திட்டமும் தெளிவும் பேசாம ஒரு செய்தி எனக்கு வேண்டாம். உம்முடைய நாமம் மகிமைப்படாத ஒரு ஊழியம் எனக்கு வேண்டாம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாத ஒரு சபையும் எனக்கு வேண்டாம். உம்முடைய நாமத்துக்கு மகிமையா நிற்காத ஒரு விசுவாசிகள் எனக்கு வேண்டாம். இதைத்தான் நான் சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். 20 வருஷம் ஊழியம் செஞ்சாச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு மகிமைப்படாத ஒரு ஊழியம் வேண்டாம். இயேசு மகிமைப்படாத ஒரு சபை வேண்டாம். இயேசுவுக்கு மகிமையா நிற்காத ஒரு விசுவாசிகள் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya ஹalleluya. நீங்க ஏதாவது சொல்லணும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது அந்த அடுத்த வசனத்தில் போட்டிருக்கு பாத்தீங்களா? 4ஆம் வசனத்தை நீங்க படிக்கும் போது ஹalleluya அக்காலத்திலே 3ஆம் வசனத்திலே படிக்க வருது. 3ஆம் வசனத்திலே அக்காலத்திலே, இந்த சத்தம் என் காதுல நல்லா கேட்டுச்சு. அக்காலத்திலே அக்காலத்திலே அக்காலத்திலே, இக்காலம் அல்ல, இந்த இக்கட்டின் காலம் அல்ல, இந்த நிந்தனையின் காலம் அல்ல, இந்த வெட்கத்தின் காலம் அல்ல, இந்த கண்ணீரின் காலம் அல்ல. ஒரு அக்காலம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இந்த புதிய மாதத்திலே பிறக்கிறது. ஒரு அக்காலம். அது என்ன காலம்? தேவன் உன்னை இளைப்பாற பண்ணுகிற காலம். எங்கிருந்தெல்லாம் உனக்கு இளைப்பாறுதல்? துக்கத்திலிருந்து கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். எங்கிருந்தெல்லாம் இளைப்பாறுதல்? தத்தளிப்பிலிருந்து கர்த்தர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். எங்கிருந்தெல்லாம் இளைப்பாறுதல்? அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமை தனத்தின் ஜீவியத்திலிருந்து ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலை தருவார். அது இந்த மாசம் வரப்போகுது. இந்த மாசம் அது வரப்போகுது. இந்த மாசம் அது வரப்போகுது. இந்த மாசம் அது வரப்போகுது. ஆமென் சொல்லுவேன். இந்த மாசம் வரப்போகுது. ஜூலையில் அப்படிப்பட்ட நாட்கள் வருது. ஜூலையில் அப்படிப்பட்ட நாட்கள் வருது. இந்த வார்த்தை அப்படியே நிறைவேற போகுது. கர்த்தரின் துக்கத்தையும் கர்த்தரின் தத்தளிப்பையும் நீடி அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணுகிற ஒரு அக்காலமாக இந்த காலம், இந்த ஜூலை மாதம் சபையில் இருக்கிற ஒரு சிலருக்கு அப்படியே எழுத்தின்படியே சம்பவிக்க போகிறது. Glory Lord. Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. ஆவியில நிறைஞ்ச ஆமென் ஆண்டவரே, எனக்கு அப்படி நடக்கட்டும் என்று சொல்லுங்கள். எனக்கு அது நடப்பதாக, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆவதாக. மரியாள் சொன்னது போல, ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆவதாக. என் தத்தளிப்பு மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya. என் அடிமைத்தனத்தின் கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. என்னை அடிமைப்படுத்தி ஆளுகை செய்கிற எல்லா வல்லமைகளும் நொறுங்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க ஹalleluya. ஓ என் துக்கம் மாறட்டும் ஆண்டவரே. ஹalleluya. உம்முடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி இந்த ஜூலை மாதம் எனக்கு வந்து சம்பவிக்கட்டும். ஹalleluya. இளைப்பாற பண்ணுகிற காலம். ஹalleluya. 6 மாத அழுதவும் அழுகைக்கு இந்த மாதத்துல ஒரு இளைப்பாறுதல். 6 மாதம் நீ பட்ட துக்கத்துக்கு இந்த மாதத்துல ஒரு இளைப்பாறுதல். 6 மாதம் நீ சந்தித்த தத்தளிப்புக்கு இந்த மாதத்துல உனக்கு ஒரு இளைப்பாறுதல். 6 மாதம் ஹalleluya நீ பண்ணிட்ட எல்லா அடிமைத்தனத்துக்கும் ஒரு இளைப்பாறுகிற ஒரு நாட்களாக, ஒரு மாதமாக இந்த மாதம் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது. காரணம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் பெருமூச்சை நினைத்தேன், நீ அலைகிற அலைச்சல்களை நான் கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Glory Lord. Glory Lord. இந்த காலத்துல, இந்த மாசம் முடிகிறதுக்குள்ள சிலர் சொல்ல போறீங்க 4ஆம் வசனத்துல, அக்காலத்திலே ஸ்தோத்திரம் நீ சொல்லும் வாக்கியமாவது. வாயிலிருந்து புதிய வார்த்தைகள் வரப்போகுது. நீ சொல்லும் வார்த்தைகளாவது. என்ன அருமை. ஓ ஹalleluya. அக்காலத்திலே கர்த்தர் உன்னை இளைப்பாற பண்ணுகிற அக்காலத்திலே நீ சொல்லும் வாக்கியம் என்ன சொல்லுவியா? ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. ராபா காஷாதா ராபா. கரங்களை தட்டி, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. என்னை அடிமைப்படுத்தினவன் ஒளிந்து போனானே. என்னை தத்தளிக்க பண்ணினவன் ஒளிந்து போனானே. என்னை சிறைப்படுத்தினவன் ஒளிந்து போனானே. என்னை பலவீனப்படுத்தினவன் ஒளிந்து போனானே. நான் விழும்படி என்னை தள்ளிக்கொண்டே இருந்தவன் ஒளிந்து போனானே. நான் நாசமாகும்படி எனக்கு விரோதமாக தண்டாயுதங்களை நீட்டினவன் ஒளிந்து போனானே. ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. Praise the Lord. Hallelujah. இதெல்லாம் நடக்கும்போது அடக்கி வச்சு உள்ளே வந்து சோத்திரம் மட்டும் போயிடக்கூடாது. சொல்லணும்,
இந்த மாதத்துல கர்த்தர் பேசினார் பாஸ்டர். பேசினபடி எனக்கு நடந்தது பாஸ்டர். எல்லாம் ஒட்டுக்குனவனு ஒளிஞ்சிட்டான் பாஸ்டர். என் சரீரத்தை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்து போனான். என் நரம்பு எலும்புகளை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்து போனான். என்னுடைய சதையும் தோலையும் ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்து போனான். என் பொருளாதாரத்தை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்து போனான். என் குடும்பத்தை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்து போனான். என் பிள்ளைகளை ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். ஒளிந்து போனான். ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த வார்த்தையில சொல்ல போறீங்க. இந்த மாசத்துல உங்களில் சிலருக்கு இது நடக்க போகுது. அக்காலத்திலே நீ சொல்லும் வாக்கியம் எப்ப என் சிறையிருப்பு மாறும், அந்த வார்த்தையெல்லாம் போயிடும். அந்த புலம்பல் எல்லாம் போயிடும். அந்த கண்ணீரின் வார்த்தைகள் எல்லாம் போயிடும். ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனங்கிற அந்த சோர்வின் வார்த்தைகள் எல்லாம் போயிடும். ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு காத்திருந்ததுனால எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு சொல்லி உன் வாயிலிருந்து நீ புலம்பி பேசின தோல்வியின் வார்த்தைகள் எல்லாம் போயிடும். உன் வார்த்தை மாறப்போகுது. என்ன வார்த்தை? ஒட்டிக்கினவன் மேல் கர்த்தர் எனக்கு ஜெயம் தந்தார். ஒட்டிக்கினவன் மேல் கர்த்தர் எனக்கு பலன் தந்தார். ஒட்டிக்கினவன் மேல் கர்த்தர் எனக்கு அதிகாரம் தந்தார். ஒட்டிக்கினவன் மேல் கர்த்தர் எனக்கு வெற்றி தந்தார். ஒட்டிக்கினவன் மேல் கர்த்தர் எனக்கு ஆளுகையை தந்தார். அடுத்த வசனம் சொல்லி இருக்கு. ஸ்தோத்திரம். 5ஆம் வசனத்தை படிக்கும் போது கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாம். Thank you Lord. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களுடைய செங்கோலையும் முறித்து போட்டார். உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா ஆயுதங்களையும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் முறித்து போடுவதாக வாக்கு கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் நீட்டப்பட்டிருந்த எல்லா கோல்களையும் ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே முறித்து போடுவதாக வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த மாதத்துல சபையில உண்மையாய் தங்கள் வஸ்திரங்களை கரைப்படுத்தாமல் இருக்கிற ஒரு சிலருக்கு, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாமல் இருக்கிற ஒரு சிலருக்கு, தங்கள் அறிந்த சத்தியத்திலே கர்த்தருக்கு உண்மையாய் நடக்க வேண்டும், கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ள ஒரு சிலருக்கு ஆண்டவர் அவர்கள் மேல் போட்ட ரட்சிப்பின் வஸ்திரத்தை, ரட்சிப்பின் சால்வையை அசுசிப்படுத்தாத ஒரு சிலருக்கு ஆண்டவர் இந்த மாதத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமான எல்லா தண்டாயுதங்களும் முறிக்கப்பட்டு போகும். உனக்கு விரோதமாக உன்னை அடிமைப்படுத்தும்படி நீட்டப்பட்ட எல்லா செங்கோல்களும் இந்த புதிய மாதத்திலே முறிக்கப்பட்டு விழும். உனக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலமாக இந்த மாதம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. 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 ஒரு சிலருடைய அழுகைக்கு முடிவு உண்டாகாது. ஒரு சிலருடைய அழுகைக்கு முடிவு உண்டாகாது. ஒரு சிலருடைய அழுகைக்கு முடிவு உண்டாகாது. ஒரு சிலருடைய தவிப்புக்கு முடிவு உண்டாகாது. ஒரு சிலருடைய தத்தளிப்புக்கு முடிவு உண்டாகாது. நான் சொல்றேன் கேட்டுங்க. என்ன சொல்றேன்னு கேட்டு கைதட்டு. ஒரு சிலருடைய துக்கத்துக்கு முடிவு வராது. ஒரு சிலருடைய தத்தளிப்புக்கு முடிவு வராது. ஒரு சிலருடைய துக்கத்துக்கு முடிவு வராது. ஆனா ஒரு சிலர் இருக்கிறாங்க, தங்க வஸ்திரங்களை கரைப்படுத்தாம ஆண்டவர் கொடுத்த சத்தியத்துல உண்மையா இருக்கணுமே, கர்த்தருக்கு பயந்திருக்கணுமேன்னு சொல்லி ஒரு சிலரை கர்த்தர் சபையில பார்க்கிறார். அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதலின் மாதமாக, அவர்களுக்கு இந்த மாதம் துக்கம் நீங்கி போகிற மாதமாக, அவர்களுக்கு இந்த மாதம் கடினமான நுகத்தடி உடைக்கப்படுகிற மாதமாக, அவர்களுக்கு இந்த மாதம் அவர்களுக்கு விரோதமாய் இதுவரை செயல்படுத்தி கொண்டிருந்த, இதுவரை செயல்பட்டு வந்த எல்லா துஷ்டருடைய ஆயுதங்களும் முறியடிக்கப்பட்டு விழுகிற மாதமாக, அவர்களுக்கு இந்த மாதம் ஒரு இளைப்பாறுதலின் மாதமாக, அவர்களுடைய வாயிலிருந்து ஒரு துதியின் சத்தம் வரப்போகிறது. என்ன சத்தம் வரப்போகிறது? ஒட்டிக்கினவனை கர்த்தர் ஒழித்தெறிந்தார். ஒட்டிக்கினவனை கர்த்தர் ஒழித்தார். ஒட்டிக்கினவனை கர்த்தர் ஒழித்தார். ஒட்டிக்கினவன் மேல் கர்த்தர் எனக்கு வெற்றி கொடுத்தார். ஒட்டிக்கினவன் மேல் கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இனிமே தீர்க்க தரிசனமா இதெல்லாம் சம்பவிக்கும். Praise the Lord. நான் ஒரு தீர்க்கதரிசியின் மகிமையை தொட விரும்பவில்லை. ஐ எம் நாட் a prophet. யாரோ எல்லாரும் சொல்ற மாதிரி தீர்க்கதரிசி எட்வின் ஜெயக்குமார் அப்படி சொல்ல நான் விரும்பல. ஐ எம் நாட் a prophet. Praise the Lord. Hallelujah. ஆமோஸை பார்த்து சொன்னாங்க, தீர்க்க தரிசனம் சொல்றவனே நீ இங்க சொல்லாத, அங்க போய் தீர்க்க தரிசனம் சொல்ல, அந்த நாட்டுக்கு போடான்னு சொன்னாங்களாம். ஆமோஸ் சொன்னாராம், நான் தீர்க்கதரிசியும் அல்ல, தீர்க்கதரிசியினுடைய மகனும் அல்ல.
கரவலாடுகளின் பின்னால, மந்தையின் பின்னால அத்தி பழங்களை பொறுக்கி கொண்டிருந்த போது கர்த்தர் என்னை அழைத்தாருன்னு சொன்னார். ஹல்லேலூயா. I am not a prophet here. I am not a preacher. கறவை மாடுகளுக்கு பின்னால அலைஞ்சு ஓடி கொண்டிருந்த போது கர்த்தர் மந்தையின் பின்னால நிக்கிற என்ன கூப்பிட்டு, நான் அனுப்பின ஜனத்துக்கு போய் நீ என் வார்த்தைகளை சொல்லி கூப்பிட்டு வந்தார். நான் உங்களுக்கு கூட பேசிட்டு இருக்கேன், அநேகர் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். Hallelujah. Again I would like to confirm the word. மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் ஊர்ஜிதப்படுத்துகிறேன். இந்த சபையிலே தான் அறிந்த சத்தியத்திலே கொஞ்சம் நஞ்சம் உண்மையா இருந்து தங்கள் ரட்சிப்பின் வெண்வஸ்திரத்தை கரைப்படுத்தாமல் வருகிற சிலருக்கு இந்த புதிய மாதம் அடிமைத்தனம் உடைகிற மாதமாய் மாறும். இந்த புதிய மாதம் துக்கம் நீங்குகிற மாதமாய் மாறும். இந்த புதிய மாதம் சிறையிருப்பு திருப்பப்படுகிற மாதமாய் மாறும். இந்த புதிய மாதம் எல்லா விதமான ஹல்லேலூயா இளைப்பாறுதலையும் தருகிற மாதமாய் மாறும். இந்த புதிய மாதத்திலே உனக்கு விரோதமாய் இதுவரை செயல்பட்டு வந்த எல்லா சத்துருக்களுடைய ஆயுதங்களும் எல்லா கோல்களும் முறியப்படுகிற மாதமாய், முறிக்கப்படுகிற மாதமாய் மாறும். இந்த மாதத்தின் முடிவு வரும்போது சிலருடைய வாய் அப்படியே துதியினால நிரம்பி இருக்கும், சிலருடைய நாவு துதியினால நிரம்பி இருக்கும். சிலருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் வரும். என்ன வரும்? ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. சிலருடைய வாயிலிருந்து அந்த துதியின் சத்தம் வரப்போகுது இந்த மாதத்துல. Someone are going to praise the Lord in this month. இந்த மாதம் முடிவதற்குள்ள ஒரு சிலர் அப்படி சொல்ல போறீங்க, என்னை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்தான், என் சரீரத்தை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்தான், என் நரம்பு எலும்பு சதை தோலை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்தான், என் குடும்பத்தை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்தான், என் பிள்ளைகளை ஒடுக்கி கொண்டிருந்தவன் ஒளிந்தான், என் பொருளாதாரத்தை ஒடுக்கி கொண்டிருந்தவன். Hallelujah. 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 அப்படிப்பட்ட சில கிரியைகளை கர்த்தர் செய்யும் போது இந்த அடாவடித்தனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த துணிகரமா நடந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நீங்க உங்களை தாழ்த்தி மனம் திரும்பினா அடுத்த மாதத்திலே கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். Praise the Lord. Hallelujah. இப்ப ரெண்டு காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பட்டணத்துக்குள்ள அல்லது மாநிலத்துக்குள்ள அல்லது தேசத்துக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு அடையாளமா சொல்லிட்டேன். சபைக்குள்ள என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிட்டேன். Praise the Lord. Hallelujah. 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 நீங்க வீட்டுல போய் அழுது புலம்பி நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய வாக்குத்தத்தையும் சொல்லிட்டேன். ஆண்டவரே, அந்த கடினமான நுகத்தை சுமக்கிற அந்த நபர் நான் தான் ஆண்டவரே. அந்த கொடிய துக்கத்தில் அகப்பட்டிருக்கிற அந்த ஆத்துமா நான் தான் ஆண்டவரே. அந்த கொடிய சிறையிருப்புல மூழ்கடிக்கப்பட்டிருக்கிற அந்த நபர் நான் தான் ஆண்டவரே. அந்த தத்தளிப்புல சிக்கி எங்கும் போக முடியாம தடுமாறுகிற அந்த ஆள் நான் தான் ஆண்டவரே. அந்த கொடிய துஷ்டருடைய தண்டாயுதத்தினால தாக்கப்பட்டு திரும்ப திரும்ப காயப்படுத்தப்படுகிற அந்த ஆள் நான் தான் ஆண்டவரே. எனக்கு இந்த இரக்கத்தை செய்யணும். இந்த மாதம் எனக்கு ஒரு இளைப்பாறுதலான மாதமா வரணும். வாயை திறந்து நானும் சொல்லணும், ஒடுக்கினவன் ஒளிந்து போனான். Praise the Lord. Hallelujah. 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 அப்ப சிலருக்கு இந்த மாதத்துல என்ன நடக்கும்னு உங்க ஃபியூச்சரை நான் சொல்லிட்டேன். இதை நீங்க மறைச்சு வைக்க கூடாது. இந்த சம்பவம் நடக்கும்போது உண்மையா வந்து மைக்க பிடிச்சி சாட்சி சொல்லணும், இல்லாட்டினா என்கிட்ட வந்து சொல்லணும், பாஸ்டர் இது நடந்தது எனக்கு. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. ஸ்தோத்திரம். நான் சிலரை பார்த்து திடமனதாயிருன்னு சொல்லுவேன், பயப்படாத. ஜீசஸ். சிலருடைய பெயர்களை சொல்லி அவங்களெல்லாம் கொஞ்சம் மனசை தேத்தி இருக்க சொல்லுப்பான்னு சொன்னாரு. நான் அதை சொல்வேன், ஆனால் நீங்கள் சிலர் தாங்க மாட்டீர்கள். I don't want to say. இந்த கர்த்தர் சொன்னதுனால நான் சொல்லித்தான் ஆகணும். நான் இன்னொரு கூட ஜெபத்தில் போய் அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கர்த்தருடைய வார்த்தையினுடைய ஆதாரத்தை நான் எடுத்துக்கிட்டு நான் சொல்லுவேன். அவன் மனம் திரும்பும்படி அவனுக்கு பல முறையும் தவணை கொடுத்தேன்.
என் சத்தத்தை கேட்க மனதற்று போனதினால் அவன் கட்டில் கிடையாக்கப்படுவான். இது நிமித்தம் அவனும் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்குள் துயரமாய் நாகாசுரம் போல் துயரமாய் துணிக்கிற துயர சத்தம் உண்டாகும். அதனால தாழ்த்தி மனம் திரும்பி கர்த்தரோட ஒப்புரவாய்க்க. உங்க தாழ்த்தி உன்னை ஆராய்ஞ்சு பார்த்து உன் ஆண் மக்களை எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நீ ஒப்புரவாய்க்கோ. குடும்பங்களை பிரிக்கிற ஆலோசனையை யாருக்கும் சொல்லி கொடுக்காத. உன் பிள்ளைய ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு கட்டி கொடுத்துட்டா அவனோட போய் வாழ்வதற்கு உற்சாகப்படுத்து. உன் பையனை ஒரு பிள்ளைக்கு நீ கணவனா ஒப்பு கொடுத்துட்டா அவன் மனைவியோட தான் இருக்கணும். உன் கூட இருந்தா அது ஆபத்து. அவனுக்கு ஆபத்து, உனக்கு ஆபத்து. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. கர்த்தர் இணைச்ச இணைப்பு அது நன்மையோ தீமையோ அதை பிரிக்கிறது உனக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. உங்க பிள்ளைய ஒருவேளை ஒரு மனுஷனுக்கு கட்டி கொடுத்து இந்த மனுஷனுடைய காரியம் சரியில்லைன்னு சொல்றதுக்காக உன் பிள்ளைய வீட்டில் கூட்டு வந்து வச்சு அந்த குடும்பத்தை உடைக்காத. அல்லது உன் மகனை ஒரு பிள்ளைக்கு கொடுத்து சரியில்லைன்னு சொல்றதுக்காக நீ எப்படியா போய் வாழுப்பா, கர்த்தர் உன் கூட இருப்பார், உனக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆலோசனை சொல்லி அவனை உற்சாகப்படுத்தி அனுப்பாம அவனை உன் பக்கத்தில் வச்சிட்டு இருக்கிறது உனக்கு நன்மையானது அல்ல. உன் கூட இருக்கிற உன் பிள்ளைக்கு நன்மையானதல்ல. இதெல்லாம் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்து பேசிட்டு இருக்கிறேன். உணர்ந்து திரும்பிருங்க. நன்மை செய்யறத போல தீமை செய்ய வேண்டாம். நன்மை செய்யறது போல தீமையான ஆலோசனைகளை சொல்லித்தர வேண்டாம். கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. இந்த வார்த்தைக்கு விரோதமா ஒரு நாளும் திரும்பாதீங்க. அன்பு என்கிற காரியத்தை காட்டி, பாசம் என்கிற காரியத்தை காட்டி அன்றைய வார்த்தைக்கு விரோதமா ஒரு நாள் நிக்காதீங்க. கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறவர்களை கர்த்தர் மதிக்கிறார். இந்த காரியங்கள் எல்லாம் நீங்க மனசுல வைக்கணும். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிப்பீராக. ஆமென்.